மார்னிங் வந்து 5:55 ஆகுது இப்போ டைம் எக்ஸாக்டாக. ஸோ இந்த லொக்கேஷன் நான் வந்து நடந்து வர்றதுக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து விவானை வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கேன் லீஷில். ஸோ இன்னும் டார்க்காக இருக்குது இன்னும். ஓகே கோ. ஸோ வந்து ரொம்ப தூரமாக டாக் வந்து பார்க் பண்ணுது. ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ மேக் ஷூர் விவான் என் கூட வச்சுக்கணும் பக்கத்துலேயே. ஸோ யூ கேன் அவாய்ட் சம் டாக் ஃபைட் அண்ட் அக்ரெஷன். ஸோ தேங்க்யூ. ஸோ பெரிய இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருவான்மையூருக்கும் பெசனருக்கும் நடுவில் இருக்குது. ஸோ என் வீட்டிலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நடக்கணும். ஸோ நான் வீட்டிலேருந்து ஒரு 5:20 ஏதோ ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டிலேருந்து. இப்போ தான் வந்தேன் இங்கே. தேங்க்யூ பை. விவான் செம்ம. விவான் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அவர். What? எல்லாம் முடிஞ்சிருக்கோம். ட்ரைனிங் முடித்தோம். ஸோ இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ஆனால் என்ன ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நடக்கணும். திருவான்மையூர் இருந்து ஒரு தூரம் நடக்கணும். ஸோ பெட்டர் ஸ்வர்த் இட். ஆனால் எவ்வளோ பெரிய காலி இடம் தனியாக நம்ம ட்ரைனிங் பண்ணுறதுக்கு கிடைக்குதுன்ற போது நம்ம வந்து கஷ்டப்படாமல் வரலாம். ஏன்னா நம்ம சிட்டியில் கிரவுண்ட்ஸே இல்லை, எல்லாமே பில்டிங்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் வீக்லி 1 or 2 days, 1 day ஈஸியாக வரலாம். நடுவில் அப்பப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு அப்போல்லாம் உடம்பு சரியில்லை. ஸோ வீட்டில் சும்மா இருக்குது, போர் அடிச்சதுனால சரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக் பண்ணலாம் சொல்லிவிட்டு அப்படி வந்தது தான் இந்த இடத்துக்குலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி ட்ரைனிங் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட்டு விவான சும்மா எங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் சொல்லிவிட்டு ஃப்ரீயாக இருக்கேன். ஏன்னா இங்கே எவ்வளோ மனிதர்கள் நடமாட்டம்லாம் இங்கே இல்லை. ஸோ தேட் கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கட்டும் சொல்லிவிட்டு. ஸோ அங்கே லாங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் ஸ்கேட்டிங் நினைக்கிறேன். அவன் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ விவான் இங்கே தான் இருக்கான். ஸோ அவனை அங்கே போகாத மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்க பயந்துருவாங்க சம்டைம்ஸ். குட் தட் அவனுக்குன்னு ஒரு பார்டர் லைன் வச்சுருக்கான். ஸோ என்னை தாண்டி இவ்வளோ தூரம் தான் போகணும் அப்படின்ட்டு மைண்டில் இருக்க போல் அவனுக்கு. ரொம்ப லைனை விட்டுட்டு போகல. குட் பாய், கோ போ. அப்புறம் அதனால் இந்தமாரி டாக் வெளியே எடுத்து இந்த ரீகால் ட்ரைனிங் இஸ் வெரி வெரி மஸ்ட்டு. இப்போ கூப்பிட்டு பார்க்குறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டான் குழந்தைங்கிட்ட. விவான் ஹீயா, வெரி குட். அவ்வளோ தூரம்லாம் போகாத, இங்கேயே இருக்கேன் கூட இரு. ஓகே. ஓ குட் பாய், குட் பாய், குட் ஜாப். இந்த பக்கம் நடக்கலாம்.
கம் பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது இந்த இடம்லாம். இந்த கூழாங்கல், கருங்கல் இதெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல நடக்க வைக்கிறேன். ஸோ தட் விவனோட லெக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும், மேபி எனக்கு சின்ன சின்ன அடிப்படுறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. ஸ்டில் அவன் கால் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்தமாரி இடத்துல நடக்க வைக்கிறது ரொம்பவே நல்லது. டாக்ஸ் எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நிறைய பெட் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்க, டாகுக்கு ஷூலாம் வாங்கி காலில் மாட்டி நடக்க வைக்கிறாங்க. ஸோ டாக் வந்து எல்லாம் என்வரான்மெண்ட்லேயும் வந்து கண்டிஷனிங் ஆகணும். ஸோ அதனால் டைரெக்டாக வந்து லெக் வந்து கிரவுண்டில் பட்டால் தான் நல்லது. அதனால் என்னோடய ஸ்மால் சஜஷன், நீங்கள் டாக் வந்துட்டு வெறும் கால் நடக்க வச்சிங்கன்னா நல்லது. இந்த ஷூலாம் போட்டு விடுறதுக்கு பதில் அங்கங்கே மார்க் பண்ணிகிட்ருக்கான். இங்கே ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா பெட் ஓனர்ஸ் கேதரிங் இருக்கும் கண்டிப்பாக. எவ்ரிவன் மோஸ்ட்லி பெசன்ட் நகர் பீச்சில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் நிறைய க்ரௌட் வருது, நிறைய பேர் டாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அங்கே நம்ம வந்து பெட் ஓனர்ஸ் அங்கே வர வச்சு பேசும்போது நிறைய பெட் ஓனர்ஸும் பார்க்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு எதுனா பிரச்சனை இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் எங்கே நிறையா பீப்புள் கேதர் ஆகுறாங்களோ ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்மால் கேதரிங் அதெல்லாம் ஒரு பிளான். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இது நான் எதுவும் சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. புது பெட் ஓனர்ஸ் வந்து என்கிட்ட எதுனா அட்வைஸ் கேட்டாலும் நான் எதுவும் சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஸ்மால் ஹெல்ப் ஃப்ரம் மை சைட் அண்ட் நான் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஓகே, ஹாப்பி சண்டே, பாய்.